மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுக விலக ஸ்பெக்ட்ரம் விவகாரமே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள முதல்வர் ஜெயலலிதா திமுக பொதுக்குழுவில் கருணாநிதி பேசியவற்றையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று பொள்ளாச்சி மற்றும் கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பொள்ளாச்சி வேட்பாளர் மகேந்திரன் மற்றும் கோவை வேட்பாளர் நாகராஜனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். வழக்கம் போல் பேசினாலும் இம்முறை ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பான பல்வேறு விவரங்களை பட்டியலிட்டார். இலங்கை பிரச்சினையை காரணமாக கூறினாலும் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தால் தான் காங்கிரசின் மத்திய அமைச்சரவையிலிருந்து கருணாநிதி விலகினார் என்று கூறியவர், நீராராடியா டேப் விவகாரம், தொலைக்காட்சிக்கு வந்த பணம், ஆவணங்கள் திருத்தம் போன்ற பல்வேறு விவகாரங்களுக்கு கருணாநிதி விளக்கம் தர தயாரா என்று சவால் விடுத்தார். 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் வழக்கில் தங்களை காப்பாற்றாமல் மாட்டிவிட்டார்களே என்ற ஆதங்கத்தில் தன் மகளை சிறையில் அடைத்தார்களே என்ற ஆற்றாமையில் தான் காங்கிரஸ் கட்சி மீது திமுகவிற்கு வருத்தமும் கோபமும் ஆத்திரமும் இருக்கிறதே தவிர தமிழர்களுக்கு துரோகம் இழைத்ததில் எல்லளவும் வருத்தம் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் திரு கருணாநிதி. அரசியல் தரகர் நீராராடிய பேசிய உரையாடல்கள் வெளியிடப்பட்டதே. அவர்கள் எதற்காக உரையாடினார்கள், என்ன உரையாடினார்கள், இவற்றையெல்லாம் விளக்க திரு கருணாநிதி தயாரா? அண்மையில் கூட திரு கருணாநிதியின் குடும்ப தொலைக்காட்சி ஆவணங்களை திருத்தியது குறித்த தொலைபேசி உரையாடல்கள் வெளிவந்தனவே. இவையெல்லாம் உண்மைக்கு மாறானவை என்று திரு கருணாநிதி சொல்வாரே, ஆனால் இதனை வெளியிட்டவர்கள் மீது ஏன் மான நஷ்ட வழக்கு தொடுக்கவில்லை? தமிழக தொழில்துறையினர் கர்நாடகம் சென்று விட்டதாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தை செய்து வருவதாக கூறிய ஜெயலலிதா அது தொடர்பான விளக்கத்தையும் தந்தார். தொழிலதிபர்கள் எல்லாம் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று விட்டார்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுக மேற்கொண்டு வருகின்றன. கர்நாடகாவில் உள்ள சாமராஜ் நகரில் தொழில் துவங்க வருமாறு கர்நாடக முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். இந்த கூட்டத்தில் கோவை மாவட்டத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் எந்த இடத்தில் தொழில் தொடங்க இருக்கிறார்கள், யாருக்கு எவ்வளவு இடம் ஒதுக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை. கர்நாடகத்தில் உள்ள தொழில் அதிபர்களே அங்கே செல்ல ஆர்வம் காட்டாத நிலையில் தமிழக தொழிலதிபர்கள் எப்படி ஆர்வம் காட்டுவார்கள்? இந்த கூட்டம் முடிந்தவுடன் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களை அழைத்தார்கள், வந்தோம், அவ்வளவுதான். எந்த சூழ்நிலையிலும் சாமராஜ் நகரில் தொழில் தொடங்க நாங்கள் தயாராக இல்லை. கர்நாடக அரசை நம்பி நாங்கள் அங்கு செல்ல தயாராக இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். மின் பற்றாக்குறை தொடர்பாக விளக்கமளித்த ஜெயலலிதா அது தொடர்பாக கூர்ந்து கவனித்து வருவதாகவும் மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறும் என்றும் உறுதியளித்தார்.